சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை முரளி 23/3/2026 பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அமைதியாக இருப்பதும் கூட மிக பெரிய சிறந்த குணமாகும். நீங்கள் அமைதியாக இருந்து பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களானால் அதிக வருமானத்தை சம்பாதிப்பீர்கள். கேள்வி: எந்த ஒரு வார்த்தை கர்ம சந்நியாசத்தை உறுதி செய்கின்றது, அந்த வார்த்தையை நீங்கள் பேச முடியாது. பதில்: டிராமாவில் இருந்தால் செய்வேன் என்று சொல்வது. பாபா சொல்கிறார், இதுவோ கர்ம சந்நியாசமாகின்றது. நீங்கள் கர்மத்தையோ அவசியம் செய்தாக வேண்டும். முயற்சி இல்லாமல் தண்ணீர் கூட கிடைக்காது. அதனால் டிராமா என்று சொல்லி விட்டுவிடக்கூடாது. புதிய ராஜ்யத்தில் உயர்ந்த பதவி பெற வேண்டுமானால் நன்கு முயற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி. முதலில் குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கிடைக்கின்றது. தந்தையை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள், மன்மனா பவ என்று. பாபா நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை என்ன? மன்மனா பவ மற்றும் மத்தியாஜி பவ. அதுதான் தந்தையை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்கிறார். இந்த வார்த்தையையும் வியாசர் எழுதியுள்ளார். சம்ஸ்கிருதத்தில் பாபா புரிய வைக்கவில்லை. பாபா எப்பொழுதும் இந்தியில் தான் புரிய வைக்கிறார். பாபா குழந்தைங்களுக்கு சொல்றாங்க, மீண்டும் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள் என்று. இது எளிமையான வார்த்தை. பாபா என்ன சொல்றாங்க? குழந்தைகளே, தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். லௌகிக்க தந்தை இது போல சொல்ல மாட்டார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள் என்று. இல்லையா? அடிக்கடி நமக்கு சொல்லக்கூடியவர் யாருன்னா ஆன்மீக தந்தை பரம்பிதா பரமாத்மா சிவன். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம தலைமையில எவ்வளவு பாரம் இருக்குது. இப்ப அதையெல்லாம் நாம முடிக்க வேண்டிய நேரம். அதை முடிப்பதற்கான சொல்யூஷன் என்ன? அவரை நினைவு செய்வது. இல்லையா? பாபா நமக்காக சொல்றாங்க என்ன? அவரை நினைக்கணும், தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா சொல்றாங்க, இது புதிய விஷயம். குழந்தைகளே, நிராகார் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். பாபா மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, என்னை நினைவு செய்யுங்கள். ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய நம்மோடு பேசுகிறார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அடிக்கடி சொல்வது நன்றாக இருக்காது. ஏனென்றால் குழந்தைகள் அறிவார்கள், ஆன்மீக தந்தையை நினைவு செய்ய வேண்டியது நமது கடமை. அப்போதுதான் நம்முடைய விகர்மங்கள் விநாசமாகும். குழந்தைகள் நிரந்தரமாக நினைவு செய்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. அதனால நம்ம இப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை நிரந்தரமா நினைவு செய்வதற்கு நாம இப்ப முயற்சி செய்யணும். இந்த சமயம் நிரந்தரமாக நினைவு செய்ய இயலாது, அதிக நேரம் பிடிக்கும். இந்த பிரம்மா பாபா கூட சொல்றாங்க, என்னால கூட நிரந்தரமா நினைவு செய்ய முடிவதில்லை. அந்த நிலை கடைசியில் தான் அமையும். பாபா சொன்னாங்க. ஆனா இந்த முரளி எப்ப நடந்திருக்குது? 1969க்கு முன்னாடி. இப்ப நம்ம கடைசி நேரத்துல இருக்கோம். அதனால நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா நிரந்தர நினைவுல இருக்க முடியும். குழந்தைகள், உங்கள் முதல் புருஷார்த்தம் பாபாவை நினைவு செய்வதில் தான் இருக்க வேண்டும். சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. இது பாரதவாசிகளின் விஷயம். தெய்வீக ராஜ்ய ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்ற தர்மங்களை ஸ்தாபனை செய்பவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அவர்கள் நமக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கின்றனர். இல்லையா? தர்மஸ்தாபகன் பார்த்தீங்கன்னா பாபாக்கு தான் கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லாம் மோசமானதுக்கு அப்புறம் வந்து தர்மத்தையும் ஸ்தாபனை செய்யணும், பத்தீத்தமான நம்மளையும் பாவனமாக்கணும். ஆனா மற்ற தர்மங்கள்னு பார்க்கும் பொழுது அந்த தர்ம பித்தாக்கள் வராங்க, அதுக்கு பின்னாடி அவங்கள சேர்ந்தவங்க, அந்த தர்மத்தை சேர்ந்தவங்க வராங்க. அவங்க வரும் பொழுதே தூய்மையாக இருக்கிறதுனால தர்ம பித்தாக்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கிறது இல்லை. இங்க தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் யார் உள்ளனரோ அவர்களை ஞானத்தின் மூலம் வெளிப்படுத்த வேண்டி இருக்கின்றது. இதில் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. கீதை, பாகவத சாஸ்திரங்களில்
தந்தை வந்து சங்கமேகத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்பது சொல்லப்படவில்லை. பாண்டவர்கள் மலைகள் மீது சென்று விட்டதாகவும் பிரளயம் ஏற்பட்டதாகவும் மற்றும் இது போன்ற பல விஷயங்கள் கீதையில் எழுதப்பட்டுள்ளது. உண்மையில் இது போல் எதுவும் நடந்ததில்லை. பாபா சொல்றாங்க, நீங்கள் இப்போது வரப்போகிற 21 பிறவிகளுக்காக நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். மற்ற பாடசாலைகளில் இந்த பிறவிக்காக மட்டுமே படிக்கின்றன. சாது சந்நியாசிகள் அனைவருமே வருங்காலத்திற்காகத்தான் கற்பிக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர், நாம் சரீரத்தை விட்டு முக்திதாமம் சென்று விடுவோம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஆக இதுவும் கூட வருங்காலத்திற்காக என்றாகிறது. ஆனால் வருங்காலத்திற்காக கற்றுத்தருபவர் ஒரே ஒரு ஆன்மீக தந்தை மட்டுமே, வேறு யாரும் கிடையாது. அனைவரும் சத்கதி அளிப்பவர் ஒருவரே என்று பாடப்பட்டும் உள்ளது. மற்ற அனைத்துமே உண்மை இல்லாதவையாக ஆகிவிடுகின்றன. அந்த தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். அவர்களும் சாதனை செய்து கொண்டே இருக்கின்றனர். யாரு? சன்னியாசிங்களும் என்ன பண்றாங்க? பிரம்மத்தோட ஐக்கியமாகணும், முக்தி அடையணும் அப்படின்னு அவங்க சாதனை செய்யறாங்க. பிரம்மத்தில் ஐக்கியமாவதற்கான சாதனை தான் யதார்த்த இல்லாததாகும். யாருமே அது போல் ஐக்கியமாக முடியாது இல்லையா? பாவம், அவங்க முயற்சி பண்றாங்க, முடியாத ஒன்றுக்கு. ஆனா நமக்கு இப்ப பாபா கிடைச்சிருக்காங்க. பாபா சொல்றாங்க, பிரம்ம மகத்துவம் ஒன்றும் பகவான் கிடையாது, இவை அனைத்தும் தவறாகும். பொய்யான கண்டத்தில் அனைவரும் பொய் பேசுபவர்கள். பாபா சொல்றாங்க, சத்தியமான கண்டத்தில் அனைவரும் சத்தியத்தையே பேசுபவர்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். உண்மையான கண்டம் பாரதத்தில் இருந்தது, இப்போது பொய்யான கண்டம் இல்லையா? இந்த பாரதம் தான் சத்தியுகமாக இருக்கும் பொழுது, சத்தியுகத்துல இதே பாரதம் உண்மையான கண்டம். ஏன்னா அங்க இருந்த தேவி தேவதைகள் எப்பொழுதுமே உண்மையை பேசுனாங்க, சத்தியமாக இருந்தாங்க. இப்ப அதே பாரதம் என்ன ஆயிடுச்சு? கலியுகம், இந்த சங்கம் யுகத்துல பாத்தீங்கன்னா பொய்யான கண்டம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப யார்கிட்டயுமே உண்மை இல்லை. பாபா கூட பாரதத்துல தான் வராங்க, சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனா சிவபாபா வந்து பாரதத்தை உண்மையான கண்டமாக ஆக்கினார் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் வருவதே இல்லை, பெயர் வடிவங்களுக்கு அப்பாற்பட்டவர் என அவர்கள் நினைக்கின்றனர். பதீத்த பாவனர், ஞானக்கடல் என்று மகிமை மட்டும் பாடுகின்றனர். ஆக இப்படியே கிளிப்பிள்ளை போல் சொல்லிவிடுகின்றனர். இங்க நமக்கு தந்தையே வந்து புரிய வைக்கிறாங்க. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க, கீதா ஜெயந்தியும் இருக்குது. கிருஷ்ணர் வந்து கீதை சொன்னதா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, சிவ ஜெயந்தி பற்றி யாருக்கும் தெரியாது. சிவன் வந்து என்ன செய்கிறார் என்று, அதுவும் எப்படி வருவார் என்றும் தெரியாது. ஏனென்றால் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்கின்றனர். பாபா சொல்றாங்க, நான் தான் இப்ப எல்லா விஷயத்தையும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறேன். அப்புறம் இந்த ஞானம் என்ன ஆயிடும்? காணாமல் போகும். எப்பொழுது நாம சத்தியுகத்துல நாம முதல் பிறவி எடுக்கும் பொழுது, இப்ப நாம இந்த கடைசி பிறவியில நாம என்னென்ன ஞானம் அடைந்தோமோ அது எதுவுமே நம்ம புத்தியில இருக்காது. தந்தை தானே சொல்கிறார், நான் வந்து பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்குகிறேன். யாராவது ஒருவர் பதீத்த பாவனராக இருப்பார் இல்லையா? முக்கியமாக பாரதத்தின் விஷயம்தான். ஏன்னா இந்த பாரதம் தான் முழுசா 5000 வருஷமும் இருக்குது. மற்ற தேசம் எல்லாம் என்ன ஆகுதான்? தேவையில்லை, அதனால அது உபயோகத்துக்கு வரல. இந்த முழு பாரதம் மட்டும் சத்தியுகத்திலிருந்து கடைசி வரைக்கும் வருது. அதனாலதான் பாபா சொல்றாங்க, இது பாரதத்தினுடைய விஷயம். இந்த பாரதம் தான் சொர்க்கமாகுது, இந்த பாரதம் தான் கடைசியில நரகமாகுது. இப்ப பாரதம் என்ன ஆயிடுச்சு? பத்தீத்தமாக ஆகிவிட்டது. பத்தீத்த பாவனரையும் பாரதத்துலதான் கூப்பிடுறாங்க. தாங்களே சொல்றாங்க, உலகத்துல சைத்தானுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா வெடிகுண்டுகள் இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க, அவற்றால் விநாசம் நடைபெற போகின்றது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, ஆனா ஏற்பாடுகள் மட்டும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவர்கள்
ராவணனால் தூண்டப்பட்டது போல் செய்து கொண்டிருக்கின்றனர். ராவணனின் ராஜ்யம் எப்போது முடிவுக்கு வரும்? பாரதவாசிகள் சொல்வார்கள் கிருஷ்ணர் வரும் பொழுது முடிவுக்கு வரும் என்று. பாபா சொல்றாங்க நீங்க புரிய வைக்கிறீங்க. கிருஷ்ணன் வரும் பொழுது என்னது, ராவண ராஜ்யம் முடிவுக்கு வராது. கிருஷ்ணன் அதாவது ராவணன் முடிஞ்சாதான் கிருஷ்ணனே வருவார் இல்லையா? நமக்கு தெரியும் சிவபாபா வந்து விட்டார். அவர்தான் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். பாபா சொல்றாங்க என்ன நினைவு செய்யுங்க இல்லையா? இந்த வார்த்தைய வேறு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? அத்தாரிட்டி இருக்கா? என்ன நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், விநாசமாயிடும்னு தந்தை சொல்றார். நீங்கள் என்னை நினைவு செய்வீர்களானால் கரை நீங்கிவிடும் இல்லையா? ஆத்மால பிடிச்சிருக்க துரு கரை எல்லாம் நீங்கிடும். நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், இப்போது உங்களுடைய ஆத்மாவில் கரை படிந்துள்ளது. அதை நாம் நினைவின் மூலமாக தான் நீக்க வேண்டும். இது நினைவு யாத்திரை என சொல்லப்படுகின்றது. பாபா சொல்றாங்க நான் தான் பத்தித்த பாவன். என்னை நினைவு செய்வதால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். இது யோக அக்னி என சொல்லப்படும். தங்கத்தை நெருப்பில் இட்டு அதில் உள்ள கரையை நீக்குகின்றனர். பிறகு தங்கத்தில் அலாய் சேர்ப்பதற்காகவும் நெருப்பில் இடுகின்றனர். எல்லாத்துக்கும் ஆதாரம் நெருப்பு தான் இல்லையா? பிரிக்கணும்னாலும் நெருப்பு, சேர்க்கணும்னாலும் நெருப்பு. பாபா சொல்றாங்க அது காம சிதை, இது ஞான சிதை. இந்த யோக அக்னியால் கரை நீங்கும். ஆத்மால படிஞ்சிருக்கிற கரை துரு நீங்கணும்னா நாம் என்ன செய்யணும்? யோக அக்னியில அமரணும். அப்போது நீங்கள் கிருஷ்ணபுரி செல்வதற்கு தகுதியானவராக ஆகிவிடுவீர்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை அழைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணருக்கு கூட பாபா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. கிருஷ்ணர் சொர்க்கத்தினுடைய எஜமானராக இருந்தார். பாபா கிருஷ்ணருக்கு இந்த பதவியை கொடுத்தார் இல்லையா? கிருஷ்ணர் கூட சிவபாபா கிட்ட இருந்து தான் இந்த பதவியை அடைஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ராதை கிருஷ்ணர் தான் பிறகு லக்ஷ்மி நாராயணர் ஆகின்றனர். ராதை அதாவது ராதை கிருஷ்ணரின் ஜென்ம தினத்தை கொண்டாடுகின்றனர். லக்ஷ்மி நாராயணரை பற்றி யாருக்குமே தெரியாது இல்லையா? கிருஷ்ண ஜெயந்தி ராதா ஜெயந்தி கொண்டாடுறாங்க, ஆனா லக்ஷ்மி ஜெயந்தி நாராயண ஜெயந்தின்னு யாரும் கொண்டாடுறது இல்ல. மனிதர்கள் முற்றிலும் குழம்பி போய் இருக்கின்றனர். இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால பாபா சொல்றாங்க புரிஞ்சிருக்கவங்க தான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். முதலில் கேட்க வேண்டும், கீதையில் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று யார் சொன்னார்? யார் வந்தாலும் கேளுங்க, என்னை மட்டும் நினைவு செய்யணும்னு சொன்னது யார்? அவர்கள் கிருஷ்ணர் சொன்னதாக புரிந்து கொண்டுள்ளனர். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பகவான் நிராகார். அவரிடம் இருந்துதான் உயர்ந்த அதாவது சிரேஷ்டமான வழிமுறை கிடைக்கின்றது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரம்பிதா பரமாத்மா தான். அவருடையதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிமுறையாகும். அந்த ஒருவரின் ஸ்ரீமத் மூலமாகத்தான் அனைவருக்கும் சத்கதி கிடைக்கின்றது. கீதையின் பகவான் என்று பிரம்மா விஷ்ணு சங்கரையும் கூட சொல்ல முடியாது. அவர்கள் பிறகு சரீரதாரி கிருஷ்ணரை சொல்லிவிடுகின்றனர். பாபா சொல்றாங்க எங்கோ தவறு இருக்குது. இது இதுல இருந்து உறுதியாகுது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இது மனிதர்களுடைய மிக பெரிய தவறு என்று. ராஜயோகத்தையோ கற்றுக் கொடுப்பவர் யாரு? பரம்பிதா பரமாத்மா சிவன், நமது தந்தை. அவர்தான் பதித்த பாவனர். மிக பெரிய தவறுகள் என்னென்னவோ உள்ளன, அவற்றின் மீது அழுத்தம் கொடுத்து நீங்கள் சொல்ல வேண்டும். ஒன்று, ஈஸ்வரனை சர்வவியாபி என்று சொல்லுவது. இரண்டாவது, கிருஷ்ணர் கீதையின் பகவான் என சொல்வது. கல்பத்தின் லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்வது இல்லையா? ஒரு பக்கம் கடவுளை சர்வவியாபிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் கீதையின் பகவான் கிருஷ்ணன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்பத்தினுடைய ஆயுசு லட்சக்கணக்கான வருஷங்கள்னு சொல்றாங்க. இதெல்லாம் மிக பெரிய தவறு. இப்ப நாம தான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம் கொடுத்து அவங்களுடைய தவறு அவங்களுக்கு நாம புரிய வைக்கணும். கல்பம் லட்சக்கணக்கான வருடங்களோ இருக்க முடியாது. பரமாத்மா சர்வவியாபியாகவும் இருக்க முடியாது. அவர் பிரேரணை மூலம் அனைத்தும் செய்கிறார் என்று சொல்கின்றனர்.
ஆனால் அப்படி இல்லை. பிரேரணை மூலம் பகவானால் பாவனமாக்க முடியாது. இதுவோ பாபா அமர்ந்து நேரில் வந்து புரிய வைக்கிறார். பாபா நேரில் வந்து என்ன சொல்றாங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அதனால பாபா சொல்றாங்க, பிரேரணை என்ற வார்த்தையே தவறு. சங்கரனின் பிரேரணையால் பாம்ஸ், அதாவது வெடிகுண்டுகள் முதலியவற்றை தயாரிப்பதாக சொல்கின்றனர். ஆனால் இவை அனைத்தும் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளன. மற்றபடி மேல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு நமக்கு பிரேரணை கொடுத்து செய்ய வைக்கிறாரு அப்படிங்கிறது தவறு. இந்த யஜ்யத்தின் மூலமாக தான் விநாச ஜுவாலை எழுந்துள்ளது. பிரேரணை செய்வதில்லை இல்லையா? பாபாவோ சங்கரோ பிரேரணை செய்யறதில்லை. இவையோ விநாசத்திற்காக நிமித்தமாகி இருக்கின்றன, டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்குது. சிவபாபாக்கு தான் இந்த பார்ட் முழுசும் இருக்குது. அவருக்கு பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கருடைய பார்ட் கூட இருக்குது. பிரம்மா பிராமணர்களை படைக்கிறார். அவர்கள்தான் பிறகு விஷ்ணுபுரிக்கு எஜமானர் ஆகின்றனர். பிறகு 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்து நீங்கள் பிரம்மா வம்சத்தினர் ஆகியிருக்கிறீர்கள். லக்ஷ்மி நாராயணர் தான் பிறகு பிரம்மா சரஸ்வதி ஆகின்றனர். இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது இல்லையா? எத்தனை விஷயம் பாருங்க. ராதே கிருஷ்ணர் தான் சுயம்பரத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணர் ஆகுறாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் 84 பிறவியை முடிக்கும் பொழுது பிரம்மா சரஸ்வதி ஆகுறாங்க. பிரம்மா மூலமாக தத்தெடுக்கிறார். யாரு? சிவதந்தை நம் அனைவரையும் பிரம்மா மூலமாக தத்தெடுக்கிறாரு. அதனால இந்த பிரம்மாவை நாம பெரிய தாய்னு கூட சொல்றோம். அவர் பிறகு நிமித்தமாக ஆக்கி இருக்கின்றார். யார? மம்மாவை மற்றும் பல சகோதரிகளை பிரம்மா பாபா நிமித்தமா ஆக்கினார். கலசம் மாதாக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அனைத்திலும் பெரிய வீணை சரஸ்வதிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்திலும் புத்திசாலியானவர் யாரு? மம்மா அவர்கள். ஆனா பாபா சொல்றாங்க, மற்றபடி வீணை அல்லது இசைக்கருவி முதலிய எதுவும் கிடையாது. சரஸ்வதியினுடைய ஞான முரளி நன்றாக இருந்தது இல்லையா? மம்மா அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னது மிக சிறப்பா முரளி நடத்துவாங்க. ஆனா அது என்ன பண்ணிட்டாங்க, பக்தியில பாத்தீங்கன்னா சரஸ்வதி கையில வீணைய, பெரிய வீணைய காட்டிட்டாங்க. அவரது மகிமை நன்றாக இருந்தது. பெயர்களோ அநேகம் வைத்து விட்டனர். தேவிகளுக்கு பூஜை நடைபெறுகின்றது. நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் தான் இங்கே பூஜைக்குரியவர்களாக ஆகிறோம். பிறகு பூஜாரியாகி தனக்கே பூஜை செய்வோம். இப்போது நாம் பிராமணர்கள் இல்லையா? எல்லாம் புரிஞ்சிருக்கோம். இப்ப நம்ம பிராமணரா இருக்கோம். அப்புறம் முயற்சி செஞ்சு பூஜைக்குரியவங்களா ஆகும். பிறகு என்ன ஆகும்? அரை கல்பத்திற்கு பிறகு நாமே பூஜாரியாக மாறுறோம். இந்த விஷயங்கள்லாம் இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பிறகு நாம் தான் பூஜைக்குரிய தேவி தேவதை ஆகும். ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருப்பார்கள். தேவிகளில் யார் உயர்ந்த பதவி பெறுகிறார்களோ அவர்களுக்கு கோவில்கள் கூட அநேகம் கட்டுறாங்க. யார் நல்லபடியாக படிக்கவும் கற்பிக்கவும் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் பெயரும் புகழும் கூட கிடைக்கின்றது. ஆக இப்பொழுது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, பூஜைக்குரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் ஆகுவது யாரு? நாமே. சிவபாபாவோ எப்பொழுதும் பூஜைக்குரியவராக இருக்கிறாரு. சூரிய வம்சத்தினராக தேவி தேவதைகளாக யார் இருந்தார்களோ அவர்கள் பிறகு பக்தர்களாக ஆகின்றனர். தாங்களே பூஜாரி, தாங்களே பூஜைக்குரியவர் என்ற ஏணிப்படி படம் மிக நன்றாக இருக்கின்றது. பாருங்க, ஏணிப்படி படத்துல முழு ஞானமும் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க இல்லையா? நாம தான் சூரிய வம்ச தேவி தேவதையா இருந்தோம். அப்புறம் படிப்படியா இறங்கி நாம என்ன ஆயிட்டோம்? பக்தரா இருக்கோம். அப்படிங்கறத அந்த ஏணிப்படி சித்திரத்துல ரொம்ப அழகா விளக்கப்பட்டிருக்குது. சித்திரம் இல்லாமலும் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். யார் கற்றுக்கொண்டு செல்கின்றனரோ அவர்களின் புத்தியில் முழு ஞானமும் உள்ளது இல்லையா? படம் இருந்தா தான் சொல்ல முடியுங்கிறது இல்லை. நம்ம ஞானம் நம்ம புத்தியில தெளிவா இருந்தா யாருக்கு வேணாலும் என்னது படம் இல்லாம கூட நம்ம அழகா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். 84 பிறவிகளின் ஏணிப்படியில் பாரதவாசிகள்
ஏறவும் இறங்கவும் செய்கின்றனர். அவர்களுக்கு பாபா சொல்றாங்க, பாரதவாசிகளுக்கு அதிகபட்சம் எவ்வளவு? 84 பிறவிகள். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க, நாம தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம், பிறகு நாம பூஜாரி ஆனோம். ஹம்சோ சோகம் என்பதனுடைய அர்த்தத்தை கூட நீங்க இப்ப நல்ல விதமா புரிஞ்சிருக்கீங்க. ஏன்னா ஆத்மாவே பரமாத்மா ஆக முடியாது இல்லையா? பாபா ஹம்சோ சோகம் என்பதன் பொருளை புரிய வைக்கிறாங்க. நாம தான் தேவதையா இருந்தோம், நாம தான் சத்திரியரானோ, நாம தான் வைஷ்யரானோ, நாம தான் சூத்திரரானோ, இன்னைக்கு நாம தான் பிராமணராயிருக்கோம், மீண்டும் தேவதையாவோம் இல்லையா? ஹம்சோ என்பதற்கு வேற எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. பூஜைக்குரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் பாரதவாசிகள் நாம் தான் ஆகின்றோம். வேறு தர்மங்களில் யாரும் பூஜைக்குரியவர்களாகவும் பூஜாரியாகவும் ஆகிறது இல்லை. ஏன்னா அவங்க வருவதே துவாபர யுகத்துல. அதனால பூஜாரி பூஜைக்குரிய நிலைங்கிறது வேறு தர்மத்துல கிடையாது. நீங்கள் தான் சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினராக ஆகிறீங்க. பாபா சொல்றாங்க, உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஞானம் கிடைச்சிருக்குது. நாம தான் தேவி தேவதையா இருந்தோம், நாம ஆத்மாக்கள் நிர்வாண தாமத்துல வசிக்கிறவங்க. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்குது. பாபா சொல்றாங்க, எப்போது துக்கத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றதோ அப்பொழுது தந்தையை நினைவு செய்கின்றனர் இல்லையா? நாம இப்ப அப்படி இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஞானம் இல்லை, அதனால துக்கத்துல மட்டும் கடவுளை நினைச்சோம். ஆனா இப்ப என்னது, கடவுளே நம்மளுடைய தந்தை ஆகியிருக்காரு. அதனால நம்ம சதா என்ன செய்யணும்? தந்தையினுடைய நினைவுல இருக்கணும். பாபா சொல்றாங்க, நான் துக்கத்தின் சமயத்தில் தான் இந்த உலகத்தை மாற்றுகின்றேன், புதிய உலகை படைக்கின்றேன். பாபா புதிய உலகை படைக்கின்றேன் இல்ல, பழையதை புதியதாக ஆக்குவதற்காக நான் வருகின்றேன் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா வரதே சங்கமேகத்துலதான். இப்போது புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது, பழைய உலகம் அழிந்து விட போகிறது. இது எல்லையற்ற விஷயமாகும். நீங்கள் தயாராகி விட்டீர்களானால் முழு ராஜதானியும் தயாராகிவிடும். அப்ப வெயிட்டிங் நமக்காக தான். இப்ப நாம ரெடியானா நம்முடைய ராஜ்யம் ஈஸியா ரெடி ஆயிடும். கல்ப கல்பமா யார் என்ன பதவி அடைஞ்சாங்களோ அதனுடைய அனுசாரம் இப்ப புருஷார்த்தம் கூட நடந்துகிட்டு இருக்குது. டிராமாவில என்ன புருஷார்த்தம் செய்திருக்கிறோமோ அது நடக்கும் என்று இருக்கக்கூடாது. நம்ம அவசரங்க புருஷார்த்தம் செய்யணும். பிறகு சொல்லப்படுகின்றது, கல்பத்திற்கு முன்பும் இது போல் புருஷார்த்தம் செய்திருக்கிறோம் இல்லையா? இங்க பல பேர் தலைகளா உணர்றாங்க, டிராமால இருந்தா செய்வோம் அப்படின்னு. இல்ல, இப்ப நம்ம செய்யறதுதான் டிராமாவா ஆகுது. எப்போதுமே புருஷார்த்தம் முக்கியமாக கூறப்படுகின்றது. பலன் கிடைக்கும் என்று சும்மாக அமர்ந்து விடக்கூடாது. புருஷார்த்தம் இல்லைன்னா பலன் கிடைக்க முடியாது. புருஷார்த்தம் செய்யலைன்னா தண்ணி கூட குடிக்க முடியாது இல்லையா? ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னா நீங்க நடந்து போய் குடிக்கணும். ஏன்னா டிராமால இருந்தா நான் குடிப்பேன்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உட்கார்ந்தே இருக்க வேண்டியதுதான். கர்ம சந்நியாசம் என்ற சொல் தவறானது. பாபா சொல்றாங்க, நீங்க இல்லற விவகாரத்துல இருங்க. பாபா அனைவரையுமே இங்க இருக்க வைக்கிறது இல்லை. இங்கே உட்கார்ந்துருங்கன்னு பாபா என்னைக்கு சொல்றது இல்லை. சரணாகதி பாடப்பட்டுள்ளது, பட்டி நடக்க வேண்டும் என இருந்தது. ஏனென்றால் அவர்கள் தொந்தரவு செய்யப்பட்டார்கள் அந்த காலத்துல. ஏன்னா அவங்க வந்தவங்க எல்லாம் கூட்டிட்டு போறதுலே இருந்தாங்க. அப்ப சரணாகதின்னு இருந்துச்சு. ஆக பாபா கிட்ட சரணடைஞ்சாங்க. ஏன்னா பாபா கேட்கும் பொழுது அடைக்கலம் தரணும் இல்லையா? ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மாவிடம் தான் சரணடைய வேண்டி இருக்கிறது. குரு முதலானவர்களிடம் சரணடைவதில்லை. எப்பொழுது அதிக துக்கம் ஏற்படுகிறதோ அப்போது சலிப்படைந்து சரணடைகின்றனர். குருமார்களிடம் யாரும் சலிப்படைந்து போகிறதில்ல, அங்கோ அப்படியே சென்று விடுகின்றனர். நீங்கள் ராவணனிடம் அதிக சலைப்படைந்து விட்டீர்கள். போதும் போதும் இருக்கிப்ப. இப்போது ராவணனிடமிருந்து விடுவிப்பதற்காக அந்த ராமர் கூட வந்துட்டாரு. அவர் உங்களை அடைக்கலமாக ஏற்றுக்கொள்கிறார். பாபா உங்களை அப்படியே ஏத்துக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க, பாபா நாங்க உங்களுடையவங்க,
இல்லற விவகாரங்களில் இருந்தாலும் சிவபாபாவிடம் நாம் சரணடைந்திருக்கிறோம். பாபா, நாங்கள் உங்களுடைய வழிமுறைப்படியே நடப்போம். இந்த மாதிரி என்ன பண்ண நாம குழந்தைங்க முழுசா உறுதி எடுக்கணும். அதே அனுசாரம் நாம நடக்கவும் செய்யணும். பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்துட்டே இருக்கார். இல்லறத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள், மற்ற அனைவரின் நினைவையும் விட்டு விடுங்கள். என்னை நினைவு செய்வதன் மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகும். வெறுமனே சரணடைவதற்கான விஷயம் கிடையாது இல்லையா? சரணடைவது என்றால் என்ன அர்த்தம்? எல்லாமே நீங்க தான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதன் அடிப்படையில தான் நடப்பேன், உங்களை மட்டும்தான் நினைவு செய்வேன். இதுதான் உண்மையான சரணாகதி. பாபா சொல்றாங்க, எல்லாமே நினைவினுடைய ஆதாரத்துல தான் இருக்குது. பாபாவை தவிர வேறு யாரும் இது போல புரிய வைக்க முடியாது. பாபா சொல்றாங்க, குழந்தைங்க நீங்க புரிஞ்சிருக்கீங்க. பாபா கிட்ட இத்தனை லட்சம் பேர் எங்க வந்து இருப்பாங்க இல்லையா? எல்லாரும் பாபா வீட்டிலேயே வந்து இருக்கணும்னா எங்க இருக்க முடியும்? பிரஜைகளும் கூட அவரவர் வீட்டில் இருப்பார்கள் இல்லையா? நாளைக்கு ராஜ்யம் உருவாகுதுன்னா எல்லாரும் ராஜ்யத்திலே வந்து இருக்க மாட்டாங்க. பிரஜைகள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல தான் இருப்பாங்க, ராஜாவிடம் வந்து இருக்க மாட்டார்கள். ஆக ஒருவரை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. எங்க இருந்தாலும் என்ன பண்ணுங்க, பாபாவை நினைவு பண்ணுங்க. மற்றபடி பாபா என்னைக்கு சொல்றது இல்ல, எல்லாரும் இங்கே வந்துருங்க அப்படின்னு. பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள், நீங்கள் தான் வினாடியில் சத்கதியின் ஆஸ்தி தருபவர். ராஜயோகத்தை கற்பித்து ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக பாபா நம்மளை ஆக்குறாங்க. பாபா சொல்றாங்க, யார் கல்பத்திற்கு முன் பாபாவிடம் ஆஸ்தி பெற்றார்களோ அவர்கள் தான் வந்து பெற்றுக்கொள்வார்கள். கடைசி வரை அனைவருக்கும் வந்து பாபாவிடம் ஆஸ்தி பெற்றாக வேண்டும். இப்போது நீங்கள் பத்தித்தாக, அதாவது இப்ப நீங்க அழுக்காக இருக்கிற காரணத்தினால தங்களை தேவதை என சொல்லிக்கிறது இல்ல. பாபா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, என்னுடைய கண்மணிகளே, கண்ணின் மணிகளே, நீங்கள் சத்தியுகத்தில் வரும் பொழுது 1-1 இருந்து சகாப்தம், அதாவது உங்களுடைய ராஜ்யம் ஆரம்பமாகும். மற்றவர்களுக்கோ எப்போது எண்ணிக்கையில் அதிகமாகிறார்களோ, லட்சக்கணக்கில் ஜனத்தொகை ஆகின்றதோ அப்போது ராஜ்யம் நடைபெறும். நீங்கள் அதாவது சண்டை போடுறதுக்கான தேவையே உங்களுக்கு கிடையாது. நீங்க யோக பலத்தினால பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறீங்க. அமைதியாக இருந்து பாபாவையும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யுங்க. கடைசியில் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். ஆனா கடைசினா என்ன, இப்பவே நாம அந்த நேரத்துல வந்துட்டோம். இப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம உள்முகமாக மனதின் அமைதியை கடைபிடிச்சு பாபாவுடைய நினைவுல இருக்கணும். பிறகு இந்த சித்திரங்கள் முதலியவை பயன்படாது இல்லையா? கடைசியில விநாச ஜுவாலை வந்துருச்சு, விநாச நேரம் நெருங்கிருச்சுன்னா இந்த படத்தை வச்சுட்டு நம்மளால சேவை பண்ண முடியாது. ஒரு திருஷ்டியிலேயே எல்லாரும் அமைதி அடைவாங்க, முக்தி அடைவாங்க. இப்ப பாபா சொல்றாங்க, நீங்க புத்திசாலியா ஆயிடுறீங்க. என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா விகர்மங்கள் விநாசமாகிடும். இப்போது செய்வதோ செய்யாமல் இருப்பதோ உங்கள் விருப்பம். உயர்ந்த பதவி வேணும்னா நாம இப்பொழுதே செய்யணும் இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகும், கடைசியில செய்யலாம், ஆனா உயர்ந்த பதவி கிடைக்காது. அதுதான் பாபா சொல்லிட்டாங்க, உங்க விருப்பம். செய்யாமல் இருப்பது உங்க விருப்பம். எந்த ஒரு தேகதாரியின் பெயர் வடிவத்திலும் சிக்கிக்கொள்ள கூடாது. பாபாவை நினைவு செய்வீர்களானால் அந்துமதி சோமதி ஆகிவிடும், சோகதி. ஏன்னா பாருங்க, கடைசி நேரத்துல நாம அடைய வேண்டிய இலக்கை அடையணும்னா இப்பொழுதுலேருந்தே நாம எவ்வளவு முயற்சி பண்றோமோ அது நம்மளுடைய இலக்கை நிர்ணயிக்கும். பாபா சொல்றாங்க, நீங்கள் என்னிடம் வந்து விடுவீர்கள். யார் இப்பொழுதே முயற்சி பண்றாங்களோ அவங்க கடைசியில ரொம்ப கௌரவமா பாபா கிட்ட போயிடுவோம். முழு தேர்ச்சி பெறுபவர்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும். அனைத்தும் நினைவு யாத்திரையின் ஆதாரத்தில் இருக்கிறது. அதனால இப்ப நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு செய்ய வேண்டிய நேரத்துல இருக்கோம். இன்னும் போக போக புதியவர்கள் கூட மிகவும் முன்னேறி சென்று கொண்டிருப்பார்கள். அதனால இப்ப என்னது, நம்ம எந்த நேரத்துல இருக்கோம்னு புரிஞ்சுக்கிட்டு இப்ப நாம் நினைவின் யாத்திரையை இப்ப அதிகரிக்கணும்.
நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. எந்த ஒரு தேகதாரியின் பெயர் வடிவத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து சத்கதி அடைய வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். இப்பொழுது அமைதியான வாய் மட்டும் பேசாம இருக்கிறதுன்னு இல்லை, மனசு கூட இப்ப பல விஷயங்களை யோசிக்க கூடாது. ஒரு தந்தையை நினைவு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திலே இப்ப லயிக்க வேண்டிய நேரம். 2வது பாயிண்ட்: வருங்கால 21 பிறவிகளுக்காக நல்லபடியாக படிக்கவும் மற்றவர்களுக்கு கற்பிக்கவும் செய்ய வேண்டும். வரதானம்: தன் மனவழி பிறர் வழி விடுத்து ஸ்ரீமத் படி நடந்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பு செய்து பதமாபதம் பாக்கியசாலி ஆகுக. தன்னுடைய மனவழி மற்றவர்களுடைய வழி இதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரீமத் படி நடந்து ஒவ்வொரு அடியிலையும் பன்மடங்கு வருமானம் சேமிப்பு செய்து பதமாபதம் பாக்கியசாலி ஆகுக. பாபா விளக்கம் கொடுக்குறாங்க. ஸ்ரீமத் வழிப்படி நடப்பவர்கள் தன் மனவழி பிறர் வழியில் நடக்க முடியாது. மனோநிலையின் சேவகம் விரைவாக இல்லையெனில், உங்களுடைய மனநிலை சேவைக்கு தகுந்தாற் போல விரைவா இல்லைன்னா ஸ்ரீமத்ல ஏதோ கலப்படம் இருப்பதாகும். மனவழி என்பது இடைக்கால சம்ஸ்காரத்தின் வசமாகி எழும் எண்ணம். மனோநிலையை இப்பொழுது நாம் பேதலிக்க செய்யக்கூடாது. ஏன்னா உங்களுடைய மனதின் வழி உங்களை பேதலிக்க செய்து, அதனால பாபா சொல்றாங்க, சோதனை செய்யுங்கள், செய்ய வையுங்கள். ஒரு அடி கூட ஸ்ரீமத் இன்றி இருக்கக்கூடாது. அப்போதே ஒவ்வொரு அடியிலும் வருமானம் சேமித்து பன்மடங்கு பாக்கியசாலி ஆவீர்கள். ஸ்லோகன்: மனதில் அனைவர் பொருட்டும் நன்மைக்கான உயர்ந்த எண்ணம் கொள்க. இதுவே விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாவின் செயலாகும். நல்லது. ஓம் சாந்தி.